இன்ஃப்ளூயன்ஸா நோயானது தற்போது நமது நாட்டில் அதிகரித்து காணப்படுகின்றது. சில அதிகரிப்புகள் காணப்படுகின்றன. இந்த இன்ஃப்ளூயன்ஸா என்பது ஒரு வைரஸ் மூலம் பரவுகின்ற ஒரு தொற்று நோய். இது மனிதனின் சுவாச தொகுதியை குறிப்பாக தாக்கும். இது மூக்கு முதல் நுரையீரல் வரை எந்த பகுதிகளிலும் இது காணப்படலாம். இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஒரு மனிதன் இருமும் போது அல்லது தும்மும் போது சுவாச துகள்கள் மூலம் ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்கு பாய்கின்றது, அல்லது அந்த சுவாச துகள்கள் படுகின்ற மேற்பரப்பை தொடுவதன் மூலமும் இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவக்கூடியது. இதில் 4 வகையான இன்ஃப்ளூயன்ஸா ABCD என்று 4 வகையானது அறியப்படுகின்றது. இவற்றில் Aயும் Bயும் மனிதரில் பாதிப்பை ஏற்படுத்தும். இலங்கையிலே இந்த A வகைக்குரிய H1N1 H3N3 மற்றும் இன்ஃப்ளூயன்ஸா B வகைகள் இதுவரை இனம் காணப்பட்டுள்ளன. உலக சுகாதார நிறுவனத்தின் கண்காணிப்பு முறைமை மூலம் இந்த இன்ஃப்ளூயன்ஸாவின் நோய் தாக்கம் பரம்பல் என்பன தொடர்ந்து அவதானிக்கப்பட்டு வருகின்றது. இலங்கையிலே தொற்று நோய் விஞ்ஞான பிரிவின் கண்காணிப்பின் மூலமும் இந்த இன்ஃப்ளூயன்ஸா தொடர்ந்து அவதானிக்கப்படுகின்றது. இதன் மூலம் இன்ஃப்ளூயன்ஸா லைக் இல்னஸ் அல்லது ILI அல்லது சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் போன்றவற்றை நாங்கள் தொடர்ந்து கண்காணிப்பதன் மூலம் இந்த நோய் தாக்கத்தை பற்றி எமது நாட்டில் நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம். அதன்படி இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இன்ஃப்ளூயன்ஸா A வகையானது அதிகரித்து காணப்பட்டுள்ளது. தற்போது B வகையானது சிறிதளவு அதிகரிப்பை காட்டுகின்றது. இது இலங்கையில் மட்டுமல்ல, ஆசிய வெப்பவலய நாடுகளிலும் இந்த அதிகரிப்பானது தொடர்ந்து காணப்பட்டு வருகின்றது. பறவை காய்ச்சலோ அல்லது மற்றும் கடுமையான நோயை ஏற்படுத்துகின்ற இன்ஃப்ளூயன்ஸா வகையோ இலங்கையில் இதுவரை அவதானிக்கப்படவில்லை. இந்த மே முதல் ஜூன் வரையும் நவம்பர் முதல் ஜனவரி வரையும் குறிப்பாக பருவகால அதிகரிப்பை இந்த நோயானது காண்பிக்கின்றது. எனவே இந்த நோய் வரும்போது ஆரம்ப அறிகுறிகளான சாதாரணமாக எல்லா வகைக்கும் இருக்கக்கூடிய காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, மூக்கில் நீர் வடிதல், உடல் வலி, தசை வலி, சோர்வு மற்றும் நடுக்கம் காணப்படும். குழந்தைகளுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். இந்த ஆபத்து குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் அல்லது நாட்பட்ட நோய்கள் தாக்கமுள்ளவர்கள், குறிப்பாக நீரிழிவு, இதய நோய், ஆஸ்மா போன்ற நாட்பட்ட நோய்கள் காண்பவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் இது சிக்கல்களை காம்ப்ளிகேஷன்களை ஏற்படுத்தக்கூடும். எனவே இவ்வாறான நோய் கண்டவர்களுடன் தொற்று அறிகுறிகள் இருந்தால் அல்லது அவர்களுக்கு அருகில் இருப்பவர்கள் பொது சுகாதார ஆலோசனைகளை கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக சவர்க்காரம் அல்லது நீரினால் கைகளை அடிக்கடி கழுவ வேண்டும். இருமும் போதோ தும்மும் போதோ மூக்கையும் வாயையும் மூடி இரும வேண்டும். சுவாச அறிகுறிகள் இருப்பவர்கள் குறிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். நோயாளிகளுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணுதலை குறைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது தவிர்க்க வேண்டும். நோய் அறிகுறிகள் உள்ளவர்கள் வெளியில் வராது வீட்டில் இருப்பது நலம். எனவே இந்த வகையான அறிகுறிகளை நீங்கள் உங்களுடைய வேலை தளங்கள், பாடசாலைகள் மற்றும் பொது இடங்களில் கூடும் இடங்களில் கடைபிடிப்பதன் மூலம் இந்த நோய் தாக்கத்தை குறைத்து கொள்ள முடியும். குறிப்பாக பின்வரும் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். சுவாசிக்க சிரமம், நெஞ்சுவலி, நீடித்த காய்ச்சல் அல்லது உதடு, முகம் நீலநிறமாக மாறுதல், நீரிழப்புக்குரிய அறிகுறிகள் காணப்படுதல், இவ்வாறான அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியரை நாடி நீங்கள் வைத்திய சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நோயானது இது கட்டுப்படுத்தக்கூடியது, அடுத்தது இது குணமாக்கக்கூடியது. எனவே இதை ஆரம்பத்தில் கண்டறிந்து சரியான சிகிச்சைகளை பெறுவதன் மூலம் இந்நோய் தாக்கத்திலிருந்து முழுவதுமாக விடுபட முடியும். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.